எல்லோருக்கும் நமஸ்காரம். தி ஜானகிராமன் அவர்களுடைய தொகுப்பு இன்னும் ரெண்டுன்னு பெரிய தொகுப்பில் வந்திருக்கு. அந்த ரெண்டாவது கதை தொகுப்புகள் கிட்டத்தட்ட அது 900 and odd pages அதில் இருக்குது. அதில் கட்டுரைகள் அப்படின்னு தலைப்பில் அவர் சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்கார். ஒரு பால சரஸ்வதியை பற்றி, மதுரை மணியையரை பற்றி, திருவாலங்காடு சுந்தரசேகர்னு ஒரு பெரிய வயலின் வித்வானை பற்றின்னு பல டாப்பிக்கில் எழுதியிருக்கார். அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக நல்லா இருக்குது. அதையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த கட்டுரை தொகுப்புலேருந்து ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தீஜா அவர்கள் தான் எதற்காக எழுதுகிறோம் என்றதை பற்றி ஒரு 8 பேஜில் ஒரு சின்ன கட்டுரை எழுதியிருக்காரு. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தீஜா அவர்களின் எதற்காக எழுதுகிறேன், ஏன் எழுதுகிறாய் என்று கேட்பது ஏன் சாப்பிடுகிறாய் என்று கேட்பது போல. பசிக்கிறது சாப்பிடுகிறோம், உயிரோடு இருக்க சாப்பிடுகிறோம், பலம் வேண்டி சாப்பிடுகிறோம், ருச்சியாக இருக்கிறது என்று ஜிஹ்வா சாபல்யத்தினால் சாப்பிடுகிறோம், சாப்பிடாமல் இருந்தால் ஏதாவது நினைத்து கொள்ளப் போகிறார்களே என்று சாப்பிடுகிறோம், ருச்சி மனத்தை கூட பாராட்டாமல் சாப்பிடுகிறோம். சில பேர் சாப்பிடுவதற்காகவே சாப்பிடுகிறார்கள். நம்ம நாட்டு அரசியல் பிரமுகர் ஒருவர் அமெரிக்க தூதராலயத்திலிருந்து உடனே கவர்னர் விருந்து, உடனே ராமநவமி உற்சவ சாப்பாடு, இம்மூன்றையும் 7 to 8 மணிக்குள் சாப்பிடுவார். இத்தனை காரணங்கள் எழுத்துக்கும் உண்டு. அதாவது, நான் எழுதுகிறேன் பணத்துக்காக, பேருக்காக, பேரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, நானும் இருக்கிறேன் என்று காண்பித்துக் கொள்வதற்காக, தாட்சிணியத்திற்காக, எனக்காக, கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் உங்களுக்குமாக, சில சமயம் எதற்கு யாருக்கு என்று தெரியாமல், இப்படி பல சமயம் எதற்கு யாருக்கு என்று தெரியாமல் இப்படி பல மாதிரி எழுதுகிறேன். சில சமயம் நாடக தயாரிப்பாளர்கள் சொல்கிறார், ஒரு பிரமிப்பு, ஒரு தினுசான தாக்குதல் ஏற்படுத்த வேண்டும் பார்க்கின்றவர்கள் மனதில் என்று. சரி என்று சொல்கிறேன். கடைசியில் பார்க்கும்போது இத்தனை காரணங்களும் அல்லாடி அலைந்து 3 குழிகளில் பிரிந்து விழுந்து விடுகின்றன. எனக்கே எனக்கு, உனக்கே உனக்கு, எனக்கும் உனக்கும், இந்த 3 தினுசுதான் கடைசியாக உண்டு என்று தோன்றுகிறது. இந்த 3ம் சேர்ந்து ஒரே இடத்தில் ஒரே எழுத்தில் இருக்கிறார் போல சில சமயம் ஒரு பிரமை ஏற்படலாம். அது பிரமைதான், உண்மை இல்லை. இரவு 8 மணிக்கு காய்கறி வாங்கும்போது நேற்று மாலையில் வந்தது, இன்று காலையில் வந்தது, இன்று முழுவதும் வெயிலில் காய்ந்து இன்று மாலை வந்தது என்று 3ம் ஒரே குவியலாக கிடக்கும். ஆனால் சற்று உற்று பார்த்து தொடாமல் கூட கலந்த கட்டி என்று கண்டுபிடித்து விடலாம். எனக்கே என்று சொல்கின்ற எழுத்தை பற்றித்தான் இங்கே சொல்ல வேண்டும். அதுதான் மரியாதை, அதுதான் உயர்வு, அதுதான் கௌரவம். எனக்காக எழுதுவதை பற்றி என்ன சொல்ல முடியும்? விஸ்தாரமாக சொல்லிக்கொள்ள என்ன இருக்கிறது? எனக்காக எழுத வேண்டும் போல் இருக்கிறது, எழுதுகிறேன். அது என்னமோ பெரிய ஆனந்தமாக இருக்கிறது. காதல் செய்கின்ற இன்பம் அதில் இருக்கிறது. காதல் செய்கின்ற இன்பம், ஏக்கம், எதிர்பார்ப்பு, ஒன்றி போதல், வேதனை எல்லாம் அதில் இருக்கின்றன. இன்னும் உள்ளபடி சொல்ல வேண்டும் என்றால், பிறர் மனைவியை காதலிக்கின்ற இன்பம், ஏக்கம், நிறை எல்லாம் அதில் இருக்கின்றன. கண்ணிய நஷ்டம், பாபம் என்று மூலையில் முடங்கியவாறே கையாலாகாமல் முணுமுணுக்கின்ற மனசாட்சி, சந்தி சிரிப்பு, சந்தேக கண்கள், இத்தனையும் பொருட்படுத்தாமல் முன்னேறுகின்ற பிடிவாதம், வெறி, அதாவது ஆனந்தம் எல்லாம் அதில் இருக்கின்றன. உங்களுக்காக எழுதும் பொழுதோ, உங்களுக்கும் எனக்கும் எழுதும் பொழுதோ மனைவியை காதலிக்கின்ற நல்ல பிள்ளைத்தனமும் நிர்பந்தமும் தான் கண்ணுக்கு தெரிகின்றன. பல சமயங்களில் நல்ல பிள்ளையாகத்தான் காலம் தள்ள வேண்டியிருக்கிறது. மனித வாழ்க்கையின் நெருக்கடிகளும் பிடுங்கல்களும் அப்படி செய்து விடுகின்றன. இந்த நிர்பந்தத்திற்கு பணியாதவர்களை கண்டும்
நிர்பந்தம் இல்லாதவர்களை கண்டும் பொறாமைப்படுகிறேன். சரி, எனக்காக எழுதும் பொழுது என்ன எழுதுகிறேன், எப்படி எழுதுகிறேன், என்ன எழுத வேண்டும் என்று எனக்கு நானே உபதேசம் செய்து கொள்கிறேனா? பசியே தொழிலாக கொண்டிருக்கின்ற ஏழைகளை பற்றி, பிச்சைக்காரர்களை பற்றி, பாட்டாளிகளை பற்றி, விருப்பமில்லாமல் வழுக்கி விழுந்த பெண்களை பற்றி, பள்ளிக்கூடம் போக முடியாமல் பிணவுருவத்தில் நடனமாடி கொண்டு போகின்ற குழந்தைகளை பற்றி, விருப்பமில்லாமல் திருட நேர்ந்தவர்களை பற்றித்தான் எழுத வேண்டும் என்று வகுத்து கொள்கிறேனா? இதையெல்லாம் எழுதி உன்னை சுற்றி சாக்கடை தேங்கி கிடைக்கிறது, ஏன் பார்க்கவில்லை என்று சமுதாயத்தை பார்த்து கோபித்துக் கொள்ள சங்கல்பிக்கிறேனா? அல்லது குடும்ப உறவுகள், உணர்ச்சிகள், கலைஞர்கள், பெரிய உத்தியோகஸ்தர்கள், நடுவகுப்பு, உயர் வகுப்பு மனிதர்கள், அவர்களுடைய ஆச்சாரங்கள், சீலங்கள், புருவம் தூக்கும் பாங்கு, கண்ணிய வரம்புகள், மேல் பூச்சுகள், உள்நச்சுகள், இவற்றை பற்றி எழுத வேண்டும் என்று திட்டம் போட்டுக் கொள்கிறேனா? அல்லது சிம்ம விஷ்ணு, கரிகாலன், ராணா பிரதாப், வல்லபசேனன், அலெக்சாண்டர் இவர்களை பற்றி எழுதி பழைய காலத்தை மீண்டும் படைக்க வேண்டும், இன்றைய மனிதனின் மூதாதையரின் துர்குணங்கள் இவற்றையெல்லாம் எழுதி சரித்திர கொள்கைகளாகவோ சித்தாந்தங்களாகவோ வகுத்து நிலைநாட்ட வேண்டும் என்று எழுதும்போது திட்டம் போட்டுக் கொள்கின்றேனா? எனக்காக எழுதும்போது இந்த பிடுங்கங்கள் எதுவும் என்னை தொந்தரவு செய்வதில்லை. நான் இத்தனை பேரையும் பற்றி எழுதினாலும் எழுதுவேன், எழுதாமலும் இருப்பேன். யாரை தெரியுமோ அவர்களை பற்றி எழுதுவேன். அதாவது அவர்கள் அல்லது அதுகள் என் மனத்தில் புகுந்து தங்கி அமர்ந்து என்னை தொந்தரவு பண்ணினால் எழுதுவேன். தொந்தரவு தாங்க முடியாமல் போனால்தான் எழுதுவேன். நானாக தேடிக்கொண்டு போய் உன்னை பற்றி எழுதுவதாக உத்தேசம் என்று பேட்டி காண மாட்டேன், அப்சர்வ் பண்ண மாட்டேன். அதுகளாக வந்து என்னை தாக்கினால்தான் உண்டு. அதனால்தான் எனக்கு எழுதுவதற்கு யாத்திரை பயணங்கள் செய்வதில் உற்சாகம் கிடையாது. அதைவிட காதல் செய்து பொழுதை போக்கிவிடலாம். பிராக்கெட்டில் என்ன காதல் என்று நிர்ணயித்துக் கொள்வது என்னுடைய இஷ்டம், வசதியை பொறுத்தது, பிராக்கெட் க்ளோஸ். அப்படி என்றால் நீர் எழுதுவதற்காக பயணம் செய்வதில்லையா என்று யாராவது கேட்டால் செய்கிறது உண்டு. அது உங்களுக்கும் எனக்குமாக எழுதும்போது தான். அதனால் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம், ஏமாளிகளை பிரமிக்க அடிக்கலாம் என்று தோன்றினால் செய்வதுண்டு. நடுவே அல்ப சந்தோஷங்கள் படுவதில் தப்பொன்றும் இல்லை. ஆக எனக்கு தெரிந்தவைகளையும் பற்றி எழுதுகிறேன். நான் பார்த்ததுகளையும் பற்றி எழுதுகிறேன். அல்லது என் கண்ணிலும் மனதிலும் பட்டவைகளையும் பற்றி எழுதுகிறேன். சில சமயம் என்ன அம்மாமி பாஷாகி இருக்கிறதே என்று சிலர் சொல்கிறார்கள். நான் என்ன செய்ய? அம்மாமிகளைத்தான் எனக்கு அதிகம் தெரியும். ஆத்தாள்களை பற்றி ஏதோ சிறிதளவுதான் தெரியும். தெரிந்த விகிதத்திற்குத்தான் எழுத்தும் வரும். எதற்காக எழுதுகிறாய் என்று கேட்டதற்கு என்ன எழுதுகிறேன் என்று சொல்வதா பதில் என்று யாராவது கேட்கலாம். எனக்காக என்று சொல்லும் பொழுது என்ன, எப்படி இரண்டும் சொல்லத்தான் வேண்டும் என்று முன்னாலேயே சொல்லிவிட்டேன். மறுபடியும் சந்தேகம் வரப்போகிறது என்பதற்காக ஞாபகமூட்டினேன். எப்படி என்ற கேள்விக்கு பதில் சொல்வது கூட அவ்வளவு கடினமில்லை. ஏனென்றால் எனக்காக எழுதுவது சொற்பம்தான், எழுதுகிறது என்னமோ அதிகம்தான். கூலிக்கு மாரடிப்பதும் கோவில் மேளம் வாசிப்பதும் நிறைய உண்டு. ஆனால் அது என்றும் சொந்தத்திற்கு என்று எழுதுகின்ற எழுத்தை பாதிப்பதில்லை என்று நிச்சயமான உணர்வு இருக்கிறது. கூலிக்கு மாரடித்தால் மார்வலியோ சோர்வோ இருந்தால் வலியடங்கி சோர்வகன்ற பிறகு அதுவும் அவசியமானால்
முடிந்தால் எழுதுகிறதை தவிர வலியோடும் சோர்வோடும் எழுதுகிறது கிடையாது. எவனாவது எழுதுவான அந்த மாதிரி எழுதத்தான் முடியுமா? திராணி எங்கே இருக்கும்? எப்படி எழுதுகிறேன் என்று சொல்வதை விட எப்படி எழுத ஆரம்பிக்கும் நிலைக்கு வருகிறேன் என்று சொல்வதுதான் இன்னும் பொருந்தும். புகையிலையை மென்று கொண்டு சும்மா உட்கார்ந்து மனம் சுற்றி சுற்றி ஒன்றை முற்றுகையிடுகின்ற, வழி காணாமல் தவிக்கிற, வழி காணப்படுகின்ற ஆட்டங்களை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருக்கிறேன். சாப்பிடும்போது, வேறு வேலை செய்யும் பொழுது, வேறு ஏதோ எழுதும் பொழுது, யாருடனோ பேசும் பொழுது இந்த அமர்க்களமும் தவிப்பும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நடப்பது தெரிகிறது, வழி தெரிந்ததும் எழுத முடிகிறது. அவ்வளவுக்கு மேல் அதை பற்றி சொல்ல ஒன்றுமில்லை. கலை வடிவத்திற்கும் எனக்காக எழுதுவதற்கும் என்ன சம்பந்தம்? எனக்காக எழுதுவது எல்லாம் கடைசியில் பிடித்த கலை வடிவம் கொண்டு இருக்க வேண்டுமா? அவசியமில்லை. அப்போ கொஞ்சம் போல்ட் லெட்டரில் இதை எழுதியிருக்கார். கலை வடிவம் என்பது தவத்தையும் அதன் தீவிரத்தையும் பொறுத்தது. அதோட அந்த போல்ட் லெட்டர் முடிகிறது. இந்த முனைப்பு சிறு நொடியிலோ பல வருடங்களிலோ சாத்தியமாகலாம். காலம் முக்கியம் என்றாலும் அவ்வளவு முக்கியம் இல்லை. உணர்வின் அனுபூதியின் அமுங்கி முழுகுவதின் தீவிர தன்மைதான் முக்கியமானது. இது எனக்காக எழுதும் எழுத்தில் சாத்தியம். எனக்காக எழுதும் எழுத்தில் கலை வடிவம் சில சமயம் மூலியாகவோ முழுமை பெறாமலோ நகாசு பெறாமலோ இருக்கலாம். ஆனால் அதுதான் அதன் வடிவம். அதாவது மூலியும் முழுமை இல்லாததும் அதனுடைய ஒரு அம்சம். கூலிக்காக நான் எழுதும் எழுத்தில் அல்லது உங்கள் சந்தோஷத்திற்காக நான் எழுதும் எழுத்திலும் கலை வடிவம் என்று ஒன்றை கொண்டு வந்து விட முடியும். இங்கு கலை வடிவம் என்பது பயிற்சியின் சாதகத்தின் ஒரு விளைவாக பரிமணித்து விடுகிறது. இந்த இடத்தில் தான் ஒரு முக்கியமான வேற்றுமை தோன்றுகிறது. கலைக்கும் நுண்தொழிலுக்கும் உள்ள வேற்றுமை அது. சில சமயம் நான் செய்கின்ற நுண்தொழிலை கண்டு கலை வடிவம் என்று தப்பாக புரிந்து கொண்டு விடுபவர்கள் உண்டு. அப்படி சொல்லி என்னையே ஏமாற்ற பார்ப்பார்கள். ஆனால் எனக்கு தெரியும் எது கொம்பில் பழுத்தது, எதை நான் தடியால் அடித்து குடாப்பு ஊதி பழுக்க வைத்திருப்பேன் என்பது. எனக்காக நான் எழுதும்போது கொம்பில் பழுத்த பழம், நான் பண்ணிய தவத்தின் முனைப்பில் பழுத்த பழம் அது. என் தவம் எத்தனைக்கு எத்தனை தீவிரமாக ஒன்றிப்பிலும் தன் மரப்பிலும் கனிந்து விடுகிறதோ அப்பொழுது வடிவம் தானாக அமைந்துவிடும். அது சில சமயம் மூலியாகவோ குறையுள்ளதாகவோ இருக்கலாம். ஆனால் பூப்பு நிலையில் பூவில் இட்ட முட்டை வண்டாக வளர்கின்ற மாதிரி அதை நான் தடுத்திருக்க முடியாது. அது ஒரு கருப்பு கசப்பு எல்லாம் அதன் அம்சம், தவிர்க்க முடியாத நிலையில் எழுதப்பட்ட விதி. இந்த கனிவில் தான், இந்த தவத்தில் தான் என் சுயரூபம் எனக்கு தெரிகிறது. என்னுடைய உள் பிரபஞ்சத்தில் உள்ளதையெல்லாம் மேலே மேலே இருள் நீங்கி என் சிந்தைக்கும் உணர்விற்கும் புலனாகிறது. என் தவம் மிக மிக மேலும் மேலும் என் சுயரூபம் எனக்கு தெரிய அதற்கு வளர்ச்சி என்றோ மாறுதல் என்றோ பெயர்களை இட நான் விரும்பவில்லை. இந்த கலை வடிவம்தான் வடிவம். இதை ஒரு மரச்சட்டம் செய்து இருக்கச் செய்து விடுகிறார்கள் இலக்கிய கூட்டம் சேர்க்கும் தச்சர்கள். அதை வைத்துக்கொண்டு பிறகு வரும் கலை வடிவங்களையும் பிறருடையவைகளையும் அதில் பொறுத்து பார்க்கிறார்கள். தானே வடித்த வடிவத்தை சட்டத்தில் திருவாசியில் அடக்க முடியாது. இப்படி அடைத்து சமஸ்கிருத நாடகத்தை வளர விடாமல் அடித்த ஒரு பெருமை தச்சர்களுக்கு உண்டு. சமஸ்கிருத நாடகம் சூம்பி போனதற்கு பல காரணங்களில் இதுவும் ஒன்று. அதற்காகத்தான் மீண்டும் சொல்கிறேன்,
கலை வடிவம் என்னுடையது, என் தவத்தின் பெருமையை பொறுத்தது, மூலியும் அதன் பெருமை. சட்டம் போட்டு என்னை பயமுறுத்தாதீர்கள் என்று நான் உங்களுக்காக எழுதப் போவதை பற்றி நீங்கள் அந்த தீர்ப்பெல்லாம் சொல்லிவிடலாம். நான் கவலைப்படவில்லை. வாளை போட்டுவிட்டு பள்ளி போல் தப்பி ஓடி விடுவேன். இது எழுத்து பிரசுரம்னு நிறுவனத்தில் 1962 அவர் எழுதியிருக்கார். எதற்காக எழுதுகிறேன் அப்படின்னு அவர் ஒரு சுய விமர்சனம் மாதிரியோ இல்லை தன் மனசில் நமக்கு ஒரு நல்ல புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸுக்கு சொல்ல முடியாவோ அது பிரமாதமான சின்ன கட்டுரையாக எழுதியிருக்கார். எனக்கு ரொம்ப என்னை ஆழ்ந்த தீர்க்கமாக பாதித்த கட்டுரையும் கூட இது. எப்போது நான் முன்னாடி படித்த கூட இப்போது அவர் கதைகள்லாம் படித்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிக்கிற தருவாயில் இருக்கிற இந்த கட்டத்தில் அதை படித்த போது இதோட அர்த்தம் புரியுது. அவருடைய நல்ல பரம ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அம்மா வந்தால் மாதிரி கதையெல்லாம் வச்சு என்ன மாதிரி அது முதல்ல பேசப்பட்டாலும் பின்னாடி அது எப்படி அவார்ட் ரசிகர்கள் நிறைய பெற்ற அவார்ட்லாம் வந்திருக்கு. அது இன்சிடென்டல். அவர் சொன்னதை வச்சுட்டு திருப்பி அவார்டுன்னு சொல்ல முடியாது அது அந்த சட்டத்துக்குள்ள. பட் அது நன்றாக ரசிக்கப்பட்ட கதை. அந்த மாதிரி பல கதைகளை நம்ம கொடுத்துருக்கார். சில கதைகள் கான்ட்ரவர்சி யாரும் ஒத்துக்காமல் தூக்கி போட்டிருக்கா. அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படலை. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பற்றி படிக்க கதையில் ஒரு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கார். அம்மா தவசம் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர் வாசலில் வந்த பையனுக்கு வாசலில் ஒரு முடியாத ஒரு அம்மா ரொம்ப பசி மயக்கிறதுக்கு அந்த சாப்பாடை கொடுத்து அனுப்பிச்சுட்டுவான்னு போட்டிருப்பா. அது நிறைய பேரால் ஒத்துக்க முடியல. எதுக்கு அது இந்த இடத்துல சொல்கிறேன்னா, டேக் சம் எக்ஸ்ட்ரா டைம் வித் யூ வித் மை ரசிகர்கள். அந்த மாதிரி கதையெல்லாம் பார்க்கறச்சே இந்த படிக்கிறச்சே இதோட விளக்கம் இதோட வாட் எவர் ஹி வாண்டட் டு சே அண்ட் அதோட அர்த்தம் இன்னும் நன்னா பரிமணிக்கிறது. நிறைய பேர் தீஜாவோட தீவிர ரசிகளாக இருந்திருக்கீர்கள், இப்பவும் படிச்சுட்டு இருக்கீங்க. இதையும் நீங்கள் நிச்சயமாக ரசித்து கேட்பேன் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.